எல்லா வருஷங்களையும் விட இந்த வருஷம் தானியங்கள் நல்லா விளைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த வாட்டி நான் உங்களுக்கு ஒவ்வொரு மூட்டைக்கும் 100 ரூபாய் சேர்த்து தர போறேன். அதாவது ஒவ்வொரு மூட்டைக்கும் 1400 ரூபாய். சரிங்களா நீ? சரி சரிங்க. நன்றி, ரொம்ப நன்றிங்க. நீங்க நீங்க எப்ப வேணா யார வேணா அனுப்பி தானியங்களை எடுத்துக்கோங்க. நல்லதுங்க. ரத்னா ஒரு நிமிஷங்க. ரத்னா என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட கேட்கல. ஆனா நான் என்னோட நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டுருக்கேன் தானியங்களை பார்க்க. இப்போ அவரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு. ஒரு வேலை முடிஞ்சா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யார் அதிகமாக விலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே தானியங்களை கொடுத்துருங்க. என்னங்க கடைசி நேரத்தில் இப்படி இல்ல? ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா என்னையே இங்க வர சொன்னீங்க? எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்துடலாம்ல. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கோவப்படாதீங்க. நான் என்னன்னு கேக்குறேன். நரேஷ், இவர் இந்த வருஷம் ஒவ்வொரு மூட்டைக்கும் 100 ரூபாய் ஜாஸ்தி தரங்கிறாரு. வருஷம் ஊர்ல எல்லாரும் இவர்கிட்ட தான் தானியங்களை விற்பாங்க. இவரு ரொம்ப நம்பிக்கையான மனுஷன். அப்படி இருக்கும்போது பரவாயில்லங்க, நீங்க தானியங்களை இவருக்கே கொடுங்க. அவர் வந்துட்டு இருக்காரு, அவருக்கும் ஒரு தடவை காட்டலான்னு தான். அண்ணி, இதெல்லாம் நீங்க ரொம்ப என்ன அவமானப்படுத்திட்டீங்க. ஒருவேளை இன்னொரு ஆள் வந்து உங்க கோதுமையை பார்த்தாருன்னா இனிமே நான் அந்த கோதுமையை வாங்க மாட்டேன். அண்ணி, ஒவ்வொரு வருஷமும் நம்ம கருணா கிட்ட இதை பத்தி பேசுவோம்ல, அப்ப அவரே பண்ண விடுங்க. இது உங்களுடைய வேலை இல்லை அண்ணி. என்னங்க பேசுறீங்க? வயல், தானியம், உழைப்பு எல்லாம் இவங்களோடது. அப்ப இதுவும் இவங்களோட வேலை தான். அண்ணே, இந்த விஷயத்தை நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கா இல்ல இந்த புது ஆள் மேலையா? கிரிதாரி அண்ணா, நீங்க நம்பிக்கையானவர் தான். நீங்க பண்றது சரினா இதுல கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? நீங்க நம்ம ஊரை சேர்ந்தவர். உங்க வேலை சரியானதுன்னா இந்த தானியங்கள் உங்களுக்கு தான். இங்க பாருங்க, சொல்றது கேளுங்க. இவரோட நண்பருக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. இவரோட நண்பரையும் கொஞ்சம் வரவிடுங்க. அவரும் வந்து தானியங்களை பார்க்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தானியங்களுக்கு நீங்க சொன்ன விலையை வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இதோ வந்துட்டாரு. வணக்கம் மிஸ்டர் நரேஷ். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரத்னா, இவர்தான் அஜித். அஜித், இவங்க ரத்னா. வணக்கங்க. வணக்கம். இவங்களுடைய தானியங்களை தான் பார்க்க கூப்பிட்டேன். அப்படியா? அண்ணி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க ஒரு வாட்டி மறுபடியும் நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த வாட்டி தானியத்தை அவர்கிட்ட வித்துருவீங்க, ஆனா அடுத்த வாட்டிக்கு என்ன செய்வீங்க? இங்க பாருங்க, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல. ஒரு நிமிஷம் கிரிதாரி அண்ணன், என்னையும் கொஞ்சம் தானியங்களை பார்க்க விடுங்க. பாருங்க, உங்க தானியங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த தானியங்களுக்கு ஒரு மூட்டைக்கு 1500 ரூபாய் தரேன். இப்ப பெரிய மார்க்கெட்ல கூட இந்த விலை தான் போயிட்டு இருக்கு. நான் உங்க தானியங்களோட பழைய விலையெல்லாம் பார்த்தேன். அப்பதான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு. அதனால தான் அஜித்தை வர சொன்னேன். உண்மை என்னன்னா, இவர் பல வருஷமா உங்களுக்கும் உங்க ஊர்க்காரங்களோட தானியங்களுக்கும் கம்மியான விலையை கொடுத்துட்டு இருக்காரு.